ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தோன்னா, லைனிங் ப்ளவுஸ் எப்படி சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சேனலுக்கு லைக்கும் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. புதுசாக டைலரிங் கற்றுக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ், அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே குழப்பமே அடையாமல் இருக்கிறதுக்காக லைனிங் ப்ளவுஸும் லைனிங்கோட அந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அது மட்டும் இல்லாமல் மெயின் பீஸ் ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த சின்ன ட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம குழப்பமே அடையாமல் ஃப்ரண்ட்டு வந்துட்டு கரெக்டாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வர மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸும் மெயின் பீஸையும் மாற்றி ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட்டும் ரைட்டும் மாறிடும். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் போட்டு திருப்பிட்டு இதை மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே கழுத்து ரொம்பவும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தைக்கிறதுக்கும் ஈஸி. நான் இந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸில் இந்த ப்ளவுஸை நான் லைனிங் ப்ளவுஸை முடிச்சிட்டேன். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்குன்றதையும் இந்த வீடியோவில் நான் பாருங்கள், ஃபுல்லாகவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாவும் கிடைக்கும். நீங்களும் இதேமாரி ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சேனலுக்கு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நானும் கரெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பீஸுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸாக இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கணும். நம்ம இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தைக்கிறதுக்கே ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் ஈஸியாகவும் தைக்கலாம். இப்போ நீங்கள் முதலே வந்துட்டு கப் சைஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. இல்லை எனக்கு வந்து நான் மார்க் பண்ணாமலே கரெக்டான அந்த அளவை ஸ்டிச் பண்ணுவேன்னாலும் ஓகே தான். ஆனால் நான் இது ஏற்கனவே நிறைய தடவை ஸ்டிச் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் டாட் பிடிக்கும் போது 3rd டாட் வந்துட்டு ஆம்கோல்லேருந்து பிடிப்பேன். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மெத்தட் வந்து நான் பண்ணியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அக்கு வர மாதிரி ஒரு சின்னதாக சென்டர் டாட்டையும் ஹூக் பட்டி டாட்டையும் பிடிச்சேன்னா அக்கு வர மாதிரி முக்கோணமாக வர மாதிரி எனக்கு வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பீஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைனிங் ப்ளவுஸு. இப்போ கை மெயின் பீஸோட எனக்கு வந்துட்டு லைனிங் பீஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் அதை கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மெயின் பீஸ்க்கு வந்துட்டு கையில் கொஞ்சம் ஜாயிண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கூட தெரியாமல் நம்மளுக்கு கை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கையாக, அதாவது ஒரு கை ஃபஸ்ட்டு முடிங்க, அடுத்து ஒரு கை ரெண்டாவது முடிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம லைனிங் பீஸோட மெயின் பீஸு எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம நினச்ச மாதிரி பீஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக தைக்க முடியும். இப்போ நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3/4 இன்ச் அளவுக்கு நான் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தேன். ஆனால் நான் வந்து இந்த ப்ளவுஸை நான் வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஹெம்மிங் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சமாச்சு. ஸோ நீங்களும் இதை மாதிரி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஸ்டிச் பண்ணணும், உங்களுக்கு ஈஸியான வேலைகளை முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் பார்க்கவும் போடவும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேகமாகவும் ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு சொன்ன டைம்லேயும் கொடுக்கலாம். கஸ்டமர் இது மாதிரி வேண்டாம் சொன்னால் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுங்கள். ஸோ இது ஹெம்மிங் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ கை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். கை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற பீஸை தயவுசெய்து கட் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் பீஸ் பார்க்க நம்மளுக்கு அடுத்த பீஸ் தைக்கிறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம கடகடன்னு தைக்கிற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு பீஸ் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் 2 கையுமே ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2த்தையும் வச்சு அளந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இல்லைன்னா எந்த கை வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு பீஸில் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஷேப் வரல, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போவே உள்வெட்டு, அதாவது வந்து கையோட உள்வெட்டு எடுத்துட்டு உள் ஆழம் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இந்த இலை பார்த்திங்கன்னா இலை மாதிரி நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்வெட்டு எடுக்க தெரியலன்னா நானே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோ கை எப்படி சுருக்கம் வராமல் தைக்கிறதுன்றது வீடியோ வந்து என்னோடய வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தையல் போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தைக்கிற கைக்கு சொல்கிறேன். அடுத்தது உங்களுக்கு சுத்துக்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சுடிதாருக்கு தைக்கிற மாதிரியே கை தான் நான் இப்போ தைச்சிட்ருக்கேன். சுத்துக்கை ஏற்றுறது எப்படின்றதும் என் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ இப்போ நான் கை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மாறாமல் இருக்குது பாருங்கள், கையோட உள்வெட்டு ஆழம் வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் மாறாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பட்டி கட் பண்ணும்போதே, அதாவது வந்து லைனிங் கட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு மார்க் பண்ணி, ஏதாவது ஒரு இடத்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பட்டி பீஸ்லும் நிறைய பேருக்கு லைனிங் வச்சு தைக்கும்போது குழப்பமாக இருக்கும். எங்கிட்டனா ஹூக் பட்டிக்கிட்ட வர அந்த அளவும் இடுப்பு கிட்ட ஜாயின் பண்ணும் இல்லையா, அந்த இடத்த வர அளவும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணி ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழப்பமே அடையாமல் நம்ம தைக்கலாம். ஸோ இது மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்து இடைய வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் குட்டியாக ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். அடுத்தது இப்போ மெயின் பீஸே பார்த்திங்கன்னா பேக் பீஸ் எப்படி தைக்கணுன்றது பார்த்திங்கன்னா லைனிங் பீஸோட மெயின் பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பேக் பீஸ் என்ன ஒரு டிசைன் கொடுத்து நம்ம திருப்பினாலும் நம்மளுக்கு பீஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தைக்கும்போது அழகாக மார்க் பண்ணிவிட்டு சைட்லலாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு பீஸ் வந்து கரெக்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி தையல் போடும்போது மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தையல் நம்ம எவ்வளோ அளவு விடுறோமோ அதே அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பிடிக்கணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டுனா இந்த மாதிரி பின் பண்ணாமல், முக்கியமாக பின் பண்ணி தையுங்க. ப்ளவுஸ் தைக்கும்போது பின் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடைய போகாமல் நீண்டும் போகாமல், அதே மாதிரி தையல் வந்து நம்ம என்ன வந்து லைனிங்கில் வெட்டியிருக்கோமோ அதே மாதிரி நம்மளுக்கு தைக்கவும் முடியும் அப்போ தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வராதவங்களுக்கு. ஷேப் இது மாதிரி வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம திருப்பி தையல் போடும்போது நம்ம என்ன நெக்கு மாடல் வச்சுருக்கோமோ அதே மாடல் ஷேப் வரும். ஸோ இப்போ படிமான தையல், இது மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு நம்ம திருப்ப போகிறோம். இதே மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் படிமான தையல் போட்டுட்டேன். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா கையால் அந்த ஷேப்புக்கு கீறுங்க. அதாவது வந்து மேலே வந்து அழகாக மடித்து விட்டு கீறுனீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஷேப் வந்திருக்கும். அது மேலேயே இன்னொரு மேலே எட்ஜி தையல் போட்டுக்குங்க. நல்லா ஓரமாக போட்டுனாலும் ஓகே. இல்லை இப்போ நிறைய பேர் இப்போ போடுறது என்னென்னா 2 தையல் வந்து ப்ளவுஸில் தெரிகிற மாதிரி போட்டுக்கிறாங்க. அது கூட அழகாகவே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக் வந்து நான் எப்படி வந்து மார்க் பண்ணியிருந்தேனோ அதே
அளவுக்கு வந்துடுச்சு. இன்னொன்று இப்போ இதில் முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லைனிங்கோட பேக் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்கோல் கிட்ட ஒரு பின் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதேமாதிரி முதுகுக்கிட்ட சுருக்கம் வருது, ஆம்கோல் கிட்ட கை கிட்ட சுருக்கம் வருதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ஸ்டிச் பண்ணால் அந்த மாதிரி வரும். ஏன் கேட்டால் ஆம்கோல் கிட்ட நம்ம இழுத்து தைச்சிருவோம். நம்ம லைனிங் வச்சு மேலே அட்டாச் பண்ணும்போது இழுத்து தைச்சிருவோம். இது நிறைய பேருக்கு வந்திருக்கும் இந்த மிஸ்டேக்கு. இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தவங்க எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணீங்கன்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி தைச்சிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி யாராவது தைச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதை மாதிரி தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம பேக் அளவுக்குள்ளே நம்ம சரியான அளவு அளந்திருப்போம். சரியான அளவு அளந்தாலும் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பிடிக்கிறதுக்கு அதாவது 1/2 இன்ச்சு நம்ம பிடிக்கிறதுக்கு விட்டுருப்போம். அதையே வச்சு மார்க் பண்ணி அப்படியே நம்ம மடித்து தைச்சிருவோம். ஸோ அந்த தப்பை மட்டும் மறுபடியும் பண்ணாதீங்க. எப்பயுமே அளவு ப்ளவுஸ் எடுத்து மறுபடியும் பேக்கை அளந்துக்குங்க. இப்போ நான் மார்க் பண்ண அளவும் மேலே சென்ட்ரு மார்க் பண்ண அளவும் எனக்கு சரியாக இருந்தது. ஸோ நான் எப்பயுமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவேன். அட் த சேம் டைம்ஸ் ஆம்கோல் கிட்டேருந்து இடுப்பு கிட்ட பிடிக்கிற அளவையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அப்பையும் அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ 2 பக்கமும் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த மாதிரி அளந்துக்கிட்டோன்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி மடித்து பிசுறு இருக்கு இல்லையா, அதாவது நூல்லாம் வெளியே வந்திருக்கும். அந்த பீஸு வராமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம சரியான அளவு முதுகு அளவு நம்ம அளந்திருப்போம், அதாவது இடுப்பு அளவு அளந்திருப்போம். அந்த அளவை இப்போ மடித்து தைச்சிக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸு ஃபினிஷிங்காக இருக்கும். பார்க்கவே நம்ம மறுபடியும் அடுத்த ப்ளவுஸ் தைக்கணுன்ற ஒரு ஆவலோடையே நம்ம தைப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவும் கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி அழகாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நான் ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பீஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் அளவும் அதே மாதிரி பேக் பீஸோட அளவும் நம்மளுக்கு வச்ச உடனே பர்ஃபெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கிறது கட்டிங் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னுட்டு. இப்போ வச்சு பார்த்தீங்கனாலே எனக்கு 2 அளவும் சரியாகவே இருக்கும். நீங்கள் இந்த அளவு வச்சு பார்த்து நான் கரெக்டாக அதே மாதிரி மேல் பீஸை வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு அண்ட் தென் ஆம்கோல் அளவு, பேக் பீஸ் கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கமே இல்லாமல் கரெக்டாக உட்காருது பாருங்கள். இது நீங்கள் கரெக்டாக தைச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு இருக்கும். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் பீஸோட பட்டி பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த மெத்தடை சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். அதாவது டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறமா மெயின் பீஸ் மேலே இந்த மாதிரி வச்சு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பட்டியோட பீஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷேப் கொடுத்துருக்குமோ அதே ஷேப் நம்ம கப் பீஸில் எந்த ஷேப் இருக்கோ அதுவே நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸில் அதே மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த பீஸ்க்கு அதாவது ஃப்ரண்ட்டில் எந்த பீஸ் வைக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அர்க்காத் போட்டுக்குங்க, இல்லைன்னா குட்டியாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீஸ் மாறாமல் இருக்கும். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் அதே மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பேண்ட் பிட் இருக்கு இல்லையா, அந்த பிட்டோட வச்சு எனக்கு அட்டாச் பண்ணி கொடுங்க பட்டியில், அப்போ தான் எனக்கு கைக்கிட்ட ரொம்ப ஏறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு பேண்ட்டோட பீஸ்லேருந்து எடுத்து அவங்களுக்கு அட்டாச் பண்ணி நான் உள்பட்டி அந்த பீஸ் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தைச்சதுக்கப்புறமா மேலே படிமான தையல் போட்டுக்குங்க. ஸோ இந்த தையல் போடும்போது ஒரு சிலவங்க இதுக்கு உள் தையல் போடுவாங்க. ஸோ நான் என்னோடய ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு தையல் போடும்போது நான் இந்த மாதிரி 2 தையல் போட்டு பார்க்கவே ஃப்ரண்ட்டும் அழகாக இருக்கணும். என்னோடய ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கும்போதே நம்ம ப்ளவுஸ் அழகாக அப்படியே
பார்க்கும்போதே இது கரெக்டாக இருக்கும்ன்ற மனசு அவங்களுக்கு தோணணும். அதே மாதிரி இப்போ நான் சென்ட்ரல் டாட் பிடிச்சோம் இல்லையா, அதை உள்பக்கமாக மடித்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். உள்பக்கமாக மடித்து தான் பட்டி அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிசுறும் அதாவது வந்து அந்த உள்ள டாட் பிடிச்சதுக்கான பீஸும் இழுத்து வராமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி 2 தையலும் போட்டுட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ அளக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இப்போ எல்லாருமே கேட்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்கோல் கிட்டே எனக்கு ஏற்ற இறக்கம் வருது, அதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த மெத்தடு தெரியுமா தெரியல. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆம்கோல் கிட்டே உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வரவே வராது. இப்போ நான் பட்டியை அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா முதுகு பீஸ்லேருந்து, அதாவது இடுப்போட உயரத்துக்கு ஃப்ரண்ட்டில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் இதை மாதிரி மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து பட்டி பீஸ் கிட்ட ஏற்ற இறக்கம் வரவே வராது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வேலை நம்ம பண்ண வேண்டியது, ப்ளவுஸில் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஹூக் பட்டி மடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதை மாதிரி கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் அவங்க கொடுத்த மாதிரியே நம்ம கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து முதுகு பீஸும் ஆம்கோல் அளவும் எனக்கு ஏற்ற இறக்கம் வரவே இல்லை. அதுக்கப்புறமேட்டா நான் எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிட்டேன். ஸோ இதே மெத்தட் தான் லெஃப்ட் சைடும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே தான் 2 பக்கமும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு முதுகு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோவில் மார்க் பண்ணுற மாதிரியே நீங்களும் அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம ஹூக் பட்டி மடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் நம்ம எந்த அளவுக்கு மடிச்சுக்கிறோமோ அதையும் ஒரு தடவை செக் பண்ணணும். எப்போயுமே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுலாம் நம்ம 2வது ஒரு தடவை தைக்க தேவையில்ல, அதாவது வந்து இந்த இடம்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்னு நம்ம மனசுக்கே தோணும். ஸோ இந்த இடத்தெல்லாம் நம்ம ஒரு தடவை வந்து ரீசெக் பண்ணிவிட்டு அளவுகளை அளந்து தைச்சோன்னா நம்மளுக்கு வந்துட்டு மறுபடியும் பிரித்து தைக்கவோ, இல்லை ஏற்ற இறக்கம் வரவோ, இல்லை வந்துட்டு ஹூக் தைக்கும்போது நம்மளுக்கு கேப் வராமலும் இருக்கும். ஸோ இதில் 2-3 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நான் ஹூக் பட்டி அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் இந்த ப்ளவுஸை 1/2 ஹவர்லேயே வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங்கே முடிச்சுட்டு நான் அந்த ப்ளவுஸை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹூக் பட்டியும் அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. நம்மளுக்கு ஒரு அளவையும் ஒரு பீஸ் தைக்கும் போதும் நம்ம ரொம்பவே கவனமாக பார்த்து தைச்சினா நம்மளுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட நம்ம நோட் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். இந்த வீடியோ கை ஜாயின் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வரும். நீங்கள் அந்த வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸு ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் தைச்சிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்றதும் எனக்கு இந்த வீடியோவில் மறக்காமல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு லைக்கும் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸு பட்டி அட்டாச் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஹூக் பட்டி அட்டாச் பண்ணது, பேக் எப்படி அட்டாச் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இது ஈஸியான மெத்தடுன்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியாக என்ன மாதிரி தைக்கலான்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த விஷயத்தையும் கற்றுக்கிறேன். எனக்கு கற்றுக்கிட்ட விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக தேங்க்யூ. இதோட அடுத்தது வந்து கை ஜாயின் பண்ணுற வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாகவும் தைச்சிடலாம். அடுத்தது கஸ்டமர் கேட்ட டைமுக்கும் நம்ம ப்ளவுஸை கொடுத்துடவும் முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.